இங்க வந்து இவருக்கு மக்களுடைய கான்டாக்டே கிடையாது. சரி, இப்ப டிஎம்கேக்கு வருவோம். என்ன சொல்றாங்க டிஎம்கேல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,000 பேர் தான் கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு. என்ன ஒரு மடத்தனமான சமாதானம் இது. இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் 2 இடத்துல அரியலூர்லயோ இல்ல மதுரையில எங்கெங்கயோ மாநாடுலாம் போட்டு, திருச்சியில அங்கெல்லாம் மாநாடு போட்டு அங்கெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும். அவரு எப்படி 10,000 சொல்லுவாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து சொன்னாங்க, நாங்க 60,000 பேர் வருவாங்க தான் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை தான் அதை வந்து கண்காணிச்சிருக்கணும். ஏற்கனவே இந்த இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் நடந்த பிறகு இந்த மாதிரி ஒரு போர்க்களம் மாதிரி நடந்திருக்கு. இளைஞர்களா இருக்காங்க, அத்துமீறி செயல்படுறாங்க, ஒரு வெறித்தனமான செயல்ல ஈடுபடுறாங்க. அவங்கள பாதுகாப்பு ஒரு மாதிரி கிரவுட் கண்ட்ரோல், அதுக்கு ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டியது, பாதுகாப்பு அளிக்க வேண்டியது காவல்துறையினுடைய தலையாய கடமை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சினிமா ரசிகர்கள் வெறித்தனம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் மக்கள் வருவதை நீங்க எப்படி